வானதி மட்டும் ஐயனார் துணை வீட்டுக்கு மருமகளா வந்துச்சு அப்படின்னா, நிலா மேல உள்ள பொறாமையில குடும்பத்த 2ஆவே பிரிச்சுரும். சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். பாண்டியோட கடையில வானதி உட்காந்துட்டு, அ மெக்கானிக் ஷாப் தான் பேரு. ஒரு வண்டி கூட சர்வீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே வந்து விளக்கேத்தி வச்சவங்களோட ராசி. நிலா விளக்கேத்தி வச்சதுனால தான் இப்படியெல்லாம் இருக்கு. நான் விளக்கேத்தி வச்சிருந்தேன் அப்படின்னா, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். எத்தன வண்டி வந்து நின்றுருக்கும் தெரியுமா? உனக்கு லாபம் பல மடங்காயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி வாய மூடுறதுக்கு முன்னாடி, பாண்டியோட கடைக்கு நெறைய சர்வீஸ் பண்றதுக்கு வண்டிகள்லாம் மாத்தி மாத்தி கொண்டு வராங்க. அப்போ கண்ணன் ப்ரோ சொல்றாரு, என்னமோ சொன்னீங்க. அவங்க விளக்கேத்தி ஆரம்பிச்சு வச்சதுனால தான் வண்டியே வரலன்னு சொல்லிட்டு, இப்ப வந்துகிட்டே இருக்கே, லாபமும் வருதே, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அந்த வானதி இருந்துட்டு சொல்லுது, நான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் வண்டி வருது. நான் எந்த இடத்துல இருக்கனோ, அந்த இடம் ராசியா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வண்டி சர்வீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க, இப்படித்தான் இவள திருத்த முடியாது அப்படின்னு பாண்டி நெனச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சேரன் வந்து சந்தாவ கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பார் போல. அதுக்காக வீட்ல இருக்கிற சோழன்கிட்டயும், பல்லவன்கிட்டயும் சும்மா ஒரு காதுகுத்து ஃபங்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப பல்லவன் வந்துட்டு, "என்னண்ணே அண்ணன் இவ்வளோ அவசர அவசரமா கிளம்பி போகுதே! அதுவும் இந்த நேரம் யாராவது காதுகுத்து ஃபங்ஷன் வைப்பாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழன் சொல்றாங்க, "நமக்கு தான்டா அண்ணன் காது குத்திட்டு போகுது. வா அண்ணன் எங்க போகுதுன்னு பார்த்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. சேரனும், சந்தாவும் கோவிலுக்கு போறாங்க. சந்தாவோட வீட்டுக்கு போயிட்டு, சந்தாவ பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இத பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் சோழனும், பல்லவனும் பார்த்துட்டு, "பாத்தியாடா அண்ணன் காது குத்துற ஃபங்ஷனுக்கு வந்துச்சு. இவ போறேன்னு சொல்லுச்சே! எப்படி காது குத்திட்டு போயிருக்கு பாத்தியா நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "இவங்களுக்கு பேசாம கூடிய சீக்கிரம் வேகமா கல்யாணத்த பண்ணி வச்சிரணும். அதுதான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, "என்னண்ணே காது குத்து ஃபங்ஷன்லாம் நல்லா முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சே" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்னா காது குத்துற ஃபங்ஷன்ல நாங்களும் வந்திருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. "நீ தான் சொல்ல வேண்டியதானேண்ணே! சந்தாவ கூப்பிட்டுட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன சொல்ல போறோம்? அதுக்கு ஏன் காது குத்துற ஃபங்ஷன் வைக்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்க காதுல காத குத்திட்டு போற?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. "ஏய் அதெல்லாம் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா வராங்க. ரொம்ப டயர்டா வராங்க. "என்னாச்சுப்பா? என்னாச்சு? ரொம்ப ஒரு மாரியா இருக்க மாரி இருக்குன்னு" சொல்லும்போது, "ஆமாண்ணே, இன்னைக்கு நான் வண்டியிலேருந்து கீழ விழுந்துட்டேன்னு" சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் பதறிட்டு, "என்னாச்சு நிலா? எதுக்கு வண்டியிலேருந்து கீழ விழுந்துட்டீங்களா? ஐய்யயோப்பா! என்ன அடிபட்டுருச்சா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா லைட்டா கையில ஒரு காயம் தான். அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா? கவனமா வண்டி ஓட்டிட்டு போக வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. "சரி வாங்க, உடனே நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டுட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு அப்படி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "இது சின்ன ஒரு காயம் தான். நம்ம வீட்லயே ஏதாவது மருந்து போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லும்போது, "அப்படிலாம் இல்ல. ஏதாவது மண்ணு ஏதாவது போயிட்டு செப்டிக் ஆயிரும். அதனால கண்டிப்பா நம்ம போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமா அண்ணி, பேசாம நீங்க ஊசி போட்டுருங்க. அதான் நல்லது" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பல்லவனும். "இல்ல, இல்ல எதுவுமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்கட்டும். அது சின்ன காயம் தான். சரியா போயிரும். அப்படி இல்லன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னப்பா கவனமா வண்டி ஓட்ட வேண்டியது தானே" அப்படின்னு சேரன் அண்ணா வந்து நிலா கிட்ட சொல்றாங்க. "நான் கவனமா தானே இருந்தேன். ஏதோ ஒரு யோசனையில போய்க்கிட்டே இருந்தேன். அப்படியே கீழ விழுந்துட்டேன். நல்ல வேளைண்ணே ரோட் சைட்ல அப்படியே கீழ விழுந்துட்டேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னைய தூக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் சின்ன அடி தானேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நல்ல வேளை நான் கீழ விழுங்கும்போது எதிர்த்த பஸ்ஸோ, லாரியோ, காரோ வந்துருந்துச்சுன்னா என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "அப்படிலாம் சொல்லிறாதீங்க. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல எனக்கு ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கு. அதனால தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இப்படிலாம் எதுவும் பேசாதீங்க. இப்படிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் வந்துட்டு, "அண்ணி ஏன் நீ இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுக ஆரம்பிக்கிறாங்க. "ஏய் ஒண்ணும் இல்லடா, சும்மா சொன்னேன். நல்ல வேளை நானு வந்து ஒரு ரோட்டோரமா விழுந்தது. என்னோட நேரத்துக்கு ஏதாவது வந்திருந்துச்சுன்னா அவ்வளோதானே. அதத்தான்டா சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இனிமே நீங்க வண்டியில போகவே வேண்டாம். நானே உங்கள போய் ட்ராப் பண்றேன் டெய்லியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நானே போய்க்கிருவேன். அதுக்கு சின்ன அடி தானே பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் பயந்துட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்ன பண்றது? அதனால நானே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "என்ன எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வாண்ணே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். கண்டிப்பா இவங்க வந்து வரவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. "சரி நீ போயிட்டு அதுக்கு ஆயில்மெண்ட்டாவது வாங்கிட்டு வந்து குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதுனால, சோழன் வந்து போய் ஆயில்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்து நிலாவுக்கு குடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடந்து முடிய, மறுநாள் காலையில நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ சோழன் வந்துட்டு, "நீங்க வந்து இன்னைக்கு வண்டியில போக வேண்டாம். நான் வந்து உங்கள வண்டியில ட்ராப் பண்ணிர்றேன். என்ன அதனால என்ன இப்போ? என்னைய கார் டிரைவரா நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தானே இது ஒரு வேலையா?
டெய்லி கார்ல கூட்டிட்டு வந்து ஆஃபீஸ்ல விடுறதும், பிறகு கூட்டிட்டு போறதும், "நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, "எப்பா நீ சும்மா இருப்பா, நீ எங்கேயும் அங்க இங்கேன்னு போயிட்டு விழுந்துட்டு இருக்காதப்பா. சோழன் வரட்டும், இப்ப என்ன உன்னை கொண்டு போய் சோழன் விட்டுட்டு வரட்டும். அவன் சொன்ன மாரி நீ அவன டிரைவரா கூட நெனச்சுக்கோப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, எனக்கு எதுவும் அடிபடல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நடேசன் சொல்றாங்க, "பார்த்து இரும்மா, ஏம்மா இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்கிற? சோழன் சும்மா தானே இருக்கான், அவன் கொண்டு போய் விடுவான்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழன் வந்துட்டு, "எனக்கும் சவாரி இருக்குது, நான் என்ன சும்மாவா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பார்த்தீங்களா அங்கிள், அவங்களுக்கு வந்து சவாரி இருக்குது. அதனால எதுக்கு எனக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அதனால இருக்கட்டும் பரவால்ல" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது தான், இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க குறி பார்க்குற ஒரு லேடி வந்து வராங்க. அப்போ நடேசன் வந்துட்டு, "எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு, யார் யாருக்கு என்னென்ன தலையெழுத்துன்னு எங்களுக்கே தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, "ஆமாமா, எங்கள பத்தி எங்களுக்கே தெரியும். வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த லேடியும், "இல்ல கண்டிப்பா நான் சொல்றேன். நீ உன் கைய மட்டும் காட்டு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாரும், என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு, என்ன என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட தான் இருக்கிறாங்க. நிலா கைய காட்டும்போது, "உனக்கு கல்யாணம் முடிச்ச வீடு வந்துட்டு நீ போனதுக்கப்புறம் தான் வீடு வந்து ஒரு குடும்பமாவே இருக்கும். வீடு வீடாவே இருக்கும். நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். உன்னோட ராசியினால தான் இந்த மொத்த குடும்பமும் நல்லதா நடந்துட்டுருக்குது. ஒருவேளை நீ இந்த வீட்ல இல்ல அப்படின்னா, இது குடும்பமாவே இருக்காது" அப்படின்னு சொல்றாங்க. நிலாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. "அ அது சரிதான் நீங்க சொன்னது. நிலா வந்ததுக்கப்புறம் தான் நாங்க எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "ஆமா உனக்கு ஒரு ஆபத்து இருக்குதும்மா. அதை எப்படியாவது நீ தாண்டி வரணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசன் வந்துட்டு, "என்ன சொல்றீங்க? இப்படிலாம் ஏதாவது சொல்லி அவள பயமுறுத்தாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. ஒரு கண்டம் இருக்குது. அதுலருந்து நீ தப்பிச்சு வரணும். உன்னோட தாலி பாக்கியம் தான் உன்னைய காப்பாத்தும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. "அப்படி என்ன கண்டம் இருக்க போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு தானே நான் எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லப்பா. அவங்க வந்து கண்டிப்பா இப்படி சொன்னதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். உனக்கு ஏற்கனவே வேற நீ வண்டியிலேருந்து கீழ விழுந்திருக்க. அதனால கொஞ்சம் பார்த்து இரு என்னம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னே, இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல உங்கள்ட்ட, ஏற்கனவே ஜோசியத்த பத்தி நம்பாதீங்கன்னு நான் உங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு இவங்க இருந்துட்டு, நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ புரியாது. ஆனா உங்களுக்கு புரிய வேண்டிய நேரம் வரும்போது என்ன நெனச்சு பார்ப்பீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் சோளா ஏதாவது காசு கீசு இருந்தா குடுத்து அந்த அம்மாவ அனுப்புடா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. உடனே "எனக்கு காசெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. இப்போ இத நெனச்சுட்டு சோழன் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏதோ இது இருக்குன்னு சொல்றாங்களே! அப்ப என்னவா இருக்கும்? நிலாவுக்கு யார் மூலியமா பிரச்சனை வரும்? அவங்க அப்பா தான், அவங்க ஃபேமிலி தான் பிரச்சனை குடுப்பாங்க. மத்தபடி வேற என்ன பிரச்சனை வரும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க கண்டிப்பா வண்டியில வரவே கூடாது. என் கூட தான் கார்ல வரணும். நீங்க வண்டி எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போகவே வேண்டாம். தினமும் உங்கள நான் தான் ட்ராப் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே "அதெல்லாம் வேண்டாம். நான் இப்ப வந்து பைக்ல தான் போவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேரன் வந்துட்டு, "என்னப்பா நிலா நீ இவ்வளோ அடம் பிடிக்கிற? பேசாம சோழன் கூட கார்லயே போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட கார்லயே போயிட்டு ஆஃபீஸ்ல ட்ராப் பண்றாங்க சோழன். அதுக்கப்புறமா ஈவினிங்கும் நான் தான் வந்து உங்கள பிக்கப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. நிலாவும் அது ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. இவ என்ன நான் சொல்றதெல்லாம் அந்த லேடி சொன்னதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நீங்க போய் நல்லா வேலைய பாருங்க சரியா? நீங்க எதுனாலும் உடனே ஃபோன் அடிங்க. நான் இங்கேயே தான் இருப்பேன். உங்கள சுத்தியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சரி முதல்ல உங்க வேலைய போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. இது இவங்க 2 பேரையும் பேசிட்டு இருக்கிறத ராகவ் பார்க்குறாரு. நிலா வந்து இவன் கூட பேசுறதுனால தான் ஒரு வேள நம்மள அவாய்ட் பண்றாளோ! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.